அவருடைய மகத்துவத்தை சொல்லி முடியாது, ஆராய்ந்து முடியாது என்று எழுதுகிறார்கள். அவருடைய மகத்துவத்தை யாராலையும், அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும் என்று சொன்னது போல தேவன் உண்டாக்கின ஒன்னொன்னை பார்த்து நல்லது 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 என்று கண்டார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளும் அப்படிதான் சொல்லணும். ஆண்டவரே, நீர் உண்டாக்கின வானம் நல்லது. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். நீர் உண்டாக்கின பூமி நல்லது, நீர் உண்டாக்கிற எல்லாமே நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இது பிடிக்கல, அது பிடிக்கல, இது வேண்டாம், அது வேண்டாம். இதெல்லாம் ஒரு பொருளா, இதெல்லாம் ஒரு பொருளா, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, இதெல்லாம் ஒரு குடும்பமா, இதெல்லாம் ஒரு கணவரா, இதெல்லாம் மனைவியா, இவங்க போய் எனக்கு அம்மா அப்பா வந்திருக்காங்க, இவங்க போய் அக்கா தங்கச்சி வந்திருக்காங்க. தயவுசெய்து சொல்லாங்க, அந்த மகத்துவமான தெய்வத்தை நீர் கொடுத்ததற்காக நன்றி சொல்லுங்க. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ராஜகுலத்தில் அடிமையாய் போனவங்க தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களை உயர்த்தினதுனால இவங்க மேல அவருடைய யோசனை ஆழமாயிருந்தது. ஹல்லேலூயா. உங்க மேல கர்த்தருடைய யோசனை ஆழமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. ஹல்லேலூயா. நான் அந்த தரிசனத்தோடு பிரசங்கிக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் என்னை குறித்து செய்யும் திட்டம் வரைக்கும் என் தலையிலிருந்து ஒரு முடிய கூட ஒருவனும் பிடுங்க முடியாது. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். என்னை சிங்க கபில போடலாம், என்னை அக்கி ஜுவலையில போடலாம். ஏன்னா நான் வழிபடுகிற ஆண்டவர் மகத்துவம் உள்ளவர். ஆமென். சங்கீதம் 92:5 வசனம். கர்த்தாவே, கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வசனம் இப்படி சொல்லுகிறது, மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். மூடன் என்றால் முட்டாள் என்று அர்த்தம். மிருக குணம் உள்ளவன் என்றால் அவன் மனுஷனே இல்லை, அவன் குணம் பூரா எப்படிதான் இருக்கும். அவன்தான் தேவனுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ள மாட்டான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு உங்களை அவருடைய மகத்துவத்தை அறிவதற்காக கொண்டு வந்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அவர் மகத்துவம் உள்ள தேவன். ஆண்டவரே, உம்முடைய மகத்துவம், உம்முடைய கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள். நான் அடிக்கடி சொல்வேன், கிரியைகள் என்றால் கர்த்தருடைய செயல்பாடு. கர்த்தர் நமக்காக செய்து வச்ச அத்தனையும் தேவனுடைய கிரியைகள். நாம அந்த கிரியைகளுக்காக தான் போராடுகிறோம், ஆனால் கிரியை செய்த ஆண்டவரை பார்ப்பதில்லை. அதனாலதான் நம்மளிடத்தில் ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறது. பிரியமானவர்களே, இங்கே அவன் சொல்லுகிறார், உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். சொல்லிட்டு தான் மிருகம் உள்ள மனுஷனுக்கு அது என்ன பண்ணாது, தெரியாது. முட்டாளுக்கு அதை உணர்ந்து கொள்ள முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை என்னையும் கர்த்தர் அந்த சங்கீதக்காரன் கேட்க விரும்புகிறேன்னு தெரியுமா? நாம மனுஷர்களா மிருக குணம் உள்ளவர்களா? மிருக குணம் உள்ளவர்கள் அவருடைய மகத்துவத்தை பார்த்து அறிய முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால கர்த்தருடைய மகத்துவம் மேன்மையுள்ளதா இருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். அல்லேலூயா. தம் செய்த கிரியைகளை நிறைவேற்றினார். எல்லாவற்றையும் அவர் மனசுல இருந்த காரியங்கள், இப்படி செய்யணும், இப்படி செய்யணும், ஜனங்களுக்கு இப்படி இருக்கணும், இந்த ஆசீர்வாதம் வரணும், இந்த நன்மை வரணும், இந்த மேன்மை வரணும், என் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் நான் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் எதெல்லாம் நினைத்தாரோ அதெல்லாம் நிறைவேற்றினார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அவருடைய மகத்துவத்தை நினைங்க.
வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே உம்முடைய கிரியைகள் எவ்வளவு மகத்துவம் உள்ளதாக இருக்கிறது. என்னைக்காவது அவருடைய கிரியைகளை நினைச்சு பார்த்திருக்கிறீங்களா? அவருடைய செயல்பாடுகளை நினைச்சு பார்த்திருக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் படைத்த தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த நாள்ல காஷ்மீர் பட்டணத்துக்கு போகும்போது நான் அவருடைய கிரியைகளை பார்த்தேன். என்னப்பா ஒரே பூமி தான், சென்னையில இவ்வளவு வெயில் அடிக்கி, ஆனா காஷ்மீர்ல இவ்வளவு பனி. போய் பாருங்க தேவனுடைய பிள்ளைகளை, என்னத்தை கொண்டு போக போறோம்? அந்த மாதிரி இடத்துல போய் பாருங்க, பனி பொழிவு அப்படியே மலை சாரல்களை போல விழுகிறது. பனி பொழிவு, பனி அப்படி வெண்மைன்னா வெண்மை, அவ்வளவு ஒயிட். பிரியமானவர்களே, சிலருக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் இந்த மாதிரி தேவன் உண்டாக்கின கிரியைகளை பார்ப்பதில்லை. அல்லேலூயா. நீங்க இருக்கும் போதே போய் பாருங்க, கைதட்டி கத்திர மையப்படுத்துங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நானும் ஒரு பெரிய கஞ்சாமட்டி, நான் அந்த செலவு பண்ணி என்ன பண்ணிருக்க மாட்டேன். அப்போ தேவன் அந்த மகத்துவத்தை பார்க்க வைக்கிறார். பாருங்க, பிளைட்ல போகும்போது அந்த மலைகள் எல்லாம் அப்படி வெண்மையாய் காட்சி அளிக்கிறது. நான் உள்ளத்திலே கர்த்தருக்கு மகிமை செலுத்தினேன். ஆண்டவரே, ஒரே பூமி தான், இந்த ஒரே பூமிக்குள்ள ஒரு இடத்துல குளிர், ஒரு இடத்துல வெயில், ஒரு இடத்துல பனி, ஒரு இடத்துல மழை, ஒரு இடத்துல இருள். எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவனையா நம்ம ஆண்டவர். அதனாலதான் மனுஷன் உயிரோடு இருக்கும் போது மகிழ்ச்சியா இருக்கணுமா? கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் அப்படியே அதிர்ந்து போனேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மெரினா பீச்சில் குதிரை மேல ஆசை, ஏற ஆசை இருக்கும், ஆனா ஏற முடியாது. அதனால ஏற மாட்டேன். யார் கேட்டாலும் நீங்க போங்க அப்படி சொல்லிடுவேன். அது சும்மா 1 கிலோமீட்டர் தான் போயிட்டு வரும். ஆனா நான் காஷ்மீர்ல எத்தனை 13 கிலோமீட்டர் குதிரையில போக கிருபை செய்தார். கை தட்ட மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு நீங்க எல்லாம் சாதாரண ஆளே கிடையாது. இந்த ஆளுக்கு எவனவத்தை ஏமாந்து கூட்டு போயிட்டான். அல்லேலூயா. எவ்வளவு கிரியைகள். தேவனுடைய பிள்ளைகளே, வண்டியில எங்களை கூட்டு போகும்போது கார் டயருக்கு சங்கிலி, 4 சங்கிலி இருக்கும். ஏன்னா டயர் ஓடாது, ஏன்னா பனி புயல். சம்பாதிச்சா அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போங்க, ஒன்னும் கொண்டு போக போறது இல்லை. ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நான் பார்க்கிறேன், டயரை பார்த்தா சங்கிலி தான் என்ன பண்ணுது, டயரை உருட்டி கொண்டு போகிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய கிரியைகள் எல்லாம் மகத்துவமானவைகள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதங்களின் புத்தகத்துல 150ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை, அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், அவருடைய வல்லமையுள்ள கிரியைக்காக அவரை துதியுங்கள், ஆட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். ஆமென் சொல்லுங்க. வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதிக்கணுமா? பார்த்தா தானே துதிப்போம். வீட்டுக்குள்ளேயே 4 செவுத்துக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு ஒரே ஆளு முகத்தை பார்த்துக்கிட்டு, டிவியை பார்த்துக்கிட்டு, கிச்சனை பார்த்துக்கிட்டு, பெட்ரூமை பார்த்துக்கிட்டு இருந்தா நீங்க எப்படி துதிப்பீங்க? வல்லமையுள்ள கிரியை பார்த்து வராம சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க இன்னும் சொல்றாரு. அதே சங்கீதம் புத்தகத்துல 150ஆம் சங்கீதம் கடைசி வசனம் வாசிங்க. சுவாசமுள்ள யாவும், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் சிருஷ்டித்த சகல கிரியைகளை கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரரே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். வானத்தின் நட்சத்திரங்களே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து
என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பணியே மாலையே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மாரி காலமே கோடை காலமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். இரவே பகலே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஒளியே ஈரோலே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மலைகளே குன்றுகளே கர்த்தரை போற்றி எல்லாரும் பாடுங்க, சின்ன பிள்ளைகள் பாடுங்க. ஆமென். அவரே மகிமைக்கு பாத்திரர். துதியுங்கள். எல்லா வகை தாவரங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். சமுத்திரங்களே நதிகளே கர்த்தரை போற்றி கர்த்தரை போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஆகாயத்து பறவைகளே கர்த்தரை போற்றி ஆமென். போற்றி சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். சகல மிருகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பெரியோர் சிறியோரே கர்த்தரை போற்றி பிள்ளைகளெல்லாம் போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். வாலிப கன்னியர்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பிரபுக்களே ராஜாக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். சகல ஜனங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை போற்றடையா. ஆமென். சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை. உயிர் இருக்குன்னா நீங்க துதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு உயிர் இருக்கு பாருங்க. என்ன ஆங்கிள் அதெல்லாம் கவலை, நான் கர்த்தரை போற்றுறேன். ஆமென். எனக்கு ரொம்ப ஆசை என் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு. தேவனுடைய பிள்ளைகளே, இதற்காகத்தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினார், மனுஷனுக்கு கொடுத்தார். அவருடைய மகத்துவத்தை பாருங்க. ஆனா இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிதான் மனிதன் காணப்பட்டான். ஆண்டவர் அவனுக்கு எல்லா மகத்துவங்களையும் பண்ணி கொடுத்தார். நீ இப்படி இருக்கணும், நீ இப்படி இருக்கணும், இப்படி இருந்தா உனக்கு ஆசீர்வாதம். ஆனா மனிதன் அதை விட்டு என்ன பண்ணான்? விலகி போனான். அப்படிப்பட்ட மனிதனுக்கு கூட கர்த்தர் பாருங்க செய்த ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மனிதனோடு பேசும்படி வருகிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம்
21ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். நல்லா பாருங்க, இவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டார்கள். அதே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, பகலில் குளிர்ச்சி, நல்ல பாருங்க ஐயா, பகலில் குளிர்ச்சியான வேலை. நம்ம ஊர்ல என்னைக்கு பகல்ல குளிர்ச்சி இருந்திருக்கு? இல்ல. ஏன்? எத்தனை ஏசி போட்டாலும் வேர்த்து ஊத்துதுங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையில் எவ்வளவு அழகா திட்டம் பண்ணி வச்சிருந்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே. அவருடைய மகத்துவத்தை ஆராய்ந்து முடியாது, அவருடைய கிரியைகளை யாராலையும் ஆராய்ந்து முடியாது. பிரியமானவர்களே, பகலில் குளிர்ச்சியான வேலை. அப்ப வெயிலே இல்ல, குளிர்ச்சியான வேளையிலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிற என்று கேட்டார். அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றால், அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? பாத்தீங்களா? நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? தேவனுடைய பிள்ளைகளே, அதே மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகளே, அதே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது 2:25 பாருங்க, ஆதாமும் அவன் மனைவியும் ஆகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாது இருந்தார்கள். அப்போ வெட்கப்பட, அது இந்த வெக்கம் இல்லைங்க, வேற வெக்கம். உடனே இந்த வெக்கத்தை நினைக்க கூடாது. ஆமென். ஏற்கனவே அவங்க 2 பேரும் நிர்வாணமா இருக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, எல்லா மிருகமும் நிர்வாணமா தான் இருக்கு. வெக்கப்படுதா? எங்க வேணாலும் போகுது, எங்க வேணாலும் வருது. அப்ப தேவன் அதே போலதான் நமக்கும் அவங்க வெக்கப்படல. நம்ம நிர்வாணின்னு என்ன பண்ணல. ஆனா தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யார்? அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அப்படி ஒரு கீழ்ப்படியாமை, அப்படி தேவனை விட்ட இவர்களுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார் என்றால், தோல் உடைகளை உண்டாக்கி நிர்வாணத்தை மூடுகிறார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. நிர்வாணத்தை நிர்வாணமா இருக்கிறேன்னு சொன்னவன் உடை கொடுக்கலங்க. அவர் என்ன நினைச்சாரு? இந்த அகில உலக மக்களும் இல்ல எல்லா மிருகஜீ, அதனால கடைசியில மனுஷனை உண்டாக்கினார். மனிதனுக்கு சாப்பிடுவதற்கு மிருகங்களை உண்டாக்கினார். ஆனா இவன் கீழ்ப்படியாததுனால இவனுக்குள்ள அந்த வெட்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. ஐயோ, நம்ம என்ன இப்படி இருக்கிறோம் என்பது அவன் காண்பித்து கொடுக்கிறான். ஏன்னா அவன் தேவ தூதன்ல இருந்து தள்ளப்பட்டவன். சர்ப்பம் தேவ தூதன்ல இருந்து தள்ளப்பட்டவன். பிரியமானவர்களே, உங்களுக்கு நிர்வாணியாய் அறிவித்தது யாரு என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு ஒரு மகத்துவமான ஒரு தெய்வம். இன்னைக்கு அந்த உடைகளை தான் இன்னைக்கு நீங்களும் நானும் மறைக்க வேண்டியதை மறைத்து வாழ்கிறோம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைன்னு வைங்களேன், நம்மளை என்னைக்கோ கர்த்தர் காலி பண்ணியிருக்கணும். ஆண்டவருக்கு அந்த எண்ணம் இல்லை. அதனாலதான் ஆபேல் காயின் 2 பேருக்கு சண்டை வரும்போது காயினை கட்டாயம் கொண்டுதான் ஆகணும். ஆண்டவர் அவன் மனம் திரும்புதலுக்கு நேரம் கொடுத்தார். இன்றைக்கு உங்ககிட்டயும் ஆண்டவர் எதிர்பார்க்க என்ன தெரியுமா? மனம் திரும்புதல் தான். மனம் திரும்புதல். அவன் என்னன்னா, ஆண்டவரை நீர் இட்ட தண்டனை என்னால சகிக்க முடியாது, நான் கொன்னுட்டேன். ஆனா நீங்க என்ன துரத்தினான் அந்த பூமியில எங்க என்ன பண்ண முடியாது, அலைய முடியாது என்பதை அவன் உணர்ந்ததுனால ஆண்டவர் காயின் மேல ஒரு அடையாளத்தை போடுகிறார். காயினை யாரும் என்ன பண்ணக்கூடாது, கொல்லக்கூடாது என்று. எவ்வளவு ஒரு மகத்துவம் உள்ள தேவன் பாருங்க பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், நீங்களும் நானும் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். அகில அண்ட சராச்சரங்களை உண்டாக்கிறவர் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பார்த்து பார்த்து உருவாக்கினவர், ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர், அவருடைய கிரியைகளை ஆராய்ந்து முடியாது பிரியமானவர்களே. அப்படித்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. யோபு புஸ்தகம் ரொம்ப அற்புதமா ஒரு வசனத்தை சொல்லியிருப்பார். 36ஆம் அதிகாரம் 26 வாசிங்க. யோபு 36ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது, அவருடைய வருஷங்களின் இலக்கம் ஆராய்ந்து முடியாது என்று சொல்லுகிறார்.
இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் மகத்துவம் உள்ளவர். எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு வல்லமை உண்டு. கைகளை தட்டி கர்த்தரை நல்லா மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, ஆண்டவரே, இப்படி ஒரு மகத்துவம் உள்ள தேவன் நீர், உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. அவர் உண்டாக்கின செடி கொடி மரங்கள், வீடு ஆஸ்தி, பிள்ளைகள், மனைவி, கணவன், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, ஸ்கூலு, எல்லாவற்றையும் பார்த்து கர்த்தரை துதிச்சு பழகுங்க. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. சிறப்பா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க தேவனுடைய பிள்ளைகளே. இதெல்லாம் அவருடைய கிரியைகளில் ஒன்று. நீங்க கையில வச்சிருக்கிற லேப்டாப்பா இருக்கலாம், நீங்க வச்சிருக்கிற செல்போனா இருக்கலாம், நீங்க வச்சிருக்கிற காஸ்ட்லியா எந்த பொருளா இருந்தாலும் இது தேவனுடைய கிரியை என்று நீங்கள் சொல்லி மகத்துவமான தெய்வத்தை போற்றும் போது அவர் நமக்கு இறங்கி வந்து விடுதலை கொடுக்க உண்மையில் அவர் ஆயிருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் இது என் சாமர்த்தியம், இது என் கைபலன், என் கைபலன் இதை சம்பாதித்து என்று சொல்லாத, இது கர்த்தருடைய பெரிதான கிருபை. தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான தெய்வத்தை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய மகத்துவத்தை சொல்லி முடியாது, ஆராய்ந்து முடியாது என்று எழுதுகிறார்கள். அவருடைய மகத்துவத்தை யாராலையும், அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும் என்று சொன்னது போல அவருடைய மகத்துவம் ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தேவன் உண்டாக்கின ஒன்னொன்னையும் பார்த்து நல்லது 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 என்று கண்டார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளும் அப்படிதான் சொல்லணும். ஆண்டவரே, நீர் உண்டாக்கின வானம் நல்லது. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். நீர் உண்டாக்கின பூமி நல்லது, நீர் உண்டாக்கிற எல்லாமே நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இது பிடிக்கல, அது பிடிக்கல, இது வேண்டாம், அது வேண்டாம், இதெல்லாம் ஒரு பொருளா, இதெல்லாம் ஒரு பொருளா, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, இதெல்லாம் ஒரு குடும்பமா, இதெல்லாம் ஒரு கணவரா, இதெல்லாம் மனைவியா, இவங்க போய் எனக்கு அம்மா அப்பா வந்திருக்காங்க, இவங்க போய் அக்கா தங்கச்சி வந்திருக்காங்க. தயவுசெய்து சொல்லாங்க, அந்த மகத்துவமான தெய்வத்தை நீர் கொடுத்ததற்காக நன்றி சொல்லுங்க. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் எழுத, மிருக குணமுள்ளவன் அதை அறியான். நீங்க அதெல்லாம் அறியலன்னா மிருக குணம் இல்ல. பாருங்க, எவ்வளவு இம்ட்டுகாண்டு ஒரு பொருளுக்குள்ள இருந்து எவ்வளவு சத்தம் வருது யோசிச்சு பாருங்க. ஆமென். இந்த மைக்கு ஸ்பீக்கர் நான் நிறைய நாள் வந்து இதை அப்படி தொட்டு தொட்டு பார்ப்பேன். என்னையா வச்சிருக்காரு இந்த மகத்துவத்துக்குள்ள. மனுஷனுடைய அறிவை பாருங்களேன். கர்த்தர் கொடுத்த ஞானத்துல இங்க நான் பேசுறது எவ்வளவு அழகா வெளியே ப்ரமோட் ஆகுது. இம்ட்டுகாண்டு ஒரு பேடுல இருந்து எத்தனை சத்தங்கள் வருகிறது. இதெல்லாம் தேவனுடைய கிரியைகளில் பிரதான ஒன்று. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அதை நாம் நினைக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ அடுத்து என்ன சொல்றாரு? சங்கீதம் 92 மறுபடியும் வாசிங்க. உமது யோசனைகள் மகா ஆழமானவைகளா. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அதுதான் உங்ககிட்ட நாம் பிரதானமா பேச விரும்புறது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம யோசனை எல்லாம் ஒண்ணுமே இல்லை, கர்த்தர் யோசனை தான் பெருசு. பக்கத்துல எப்படி சொல்லுங்க, உங்க யோசனை பெருசு இல்லை, கர்த்தர் யோசனை தான் பெருசு. அல்லேலூயா. அதனாலதான் உங்க வாழ்க்கையை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுங்கள் என்று நான் சொல்லுகிறேன். வேதம் இப்படி சொல்லுகிறத பாருங்க. சங்கீதங்களின் புத்தகத்துல 94ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, சங்கீதம் 94:11 வாசித்து பார்த்தா, மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். யாருங்க மனுஷர்கள்? சொல்லுங்க. நம்ம தான். நான் மனுஷன் தான். நீங்களாம் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. ஐயா, நம்ம யோசனை எல்லாம் வீணு. சொல்லுங்க. வீணு வீணு உனக்கு மீனு. மனுஷனோட யோசனை எல்லாம் வீணு. அல்லேலூயா. அந்த சந்திர மண்டலத்தில் பிடிப்பேன், இந்த சந்திர மண்டலத்தில் பிடிப்பேன், இங்க விழுந்து கிடப்பாரு. மனுஷனுடைய யோசனை எல்லாம் வீணு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 32:19 வாசிக்கும் போது, யோசனையிலே பெரியவரும் செயலிலும் வல்லவருமாய் இருக்கிறேன் நம்ம ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. 2 கைகளை உயர்த்தி தங்கச்சி மாதிரிலாம் சொல்லுங்க பார்க்கலாம். யோசனையில பெரியவரும். தம்பி மாதிரிலாம் சொல்லுங்க. இங்க பாருங்க, யோசனையில பெரியவரும் செயலில் மகத்துவமானவர். ஹல்லேலூயா. என் இயேசு. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க கண்கள் எல்லாம் இயேசுவை தான் பார்க்கணும்.
ஆமே, விளையாடக்கூடாது. அதான் வீட்டில் 24 மணி நேரம் விளையாடுறீங்க, சண்டை போடுறீங்க, ஸ்கூலுக்கு போறீங்க. இங்க வந்து யாரை தான் பார்க்கணும்? கர்த்தரையே பார்க்கணும். ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. யோசனையில் பெரியவரும் செயலில் வல்லவரும் என்று வேதம் சொல்லுது. அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் புத்தகத்துல 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, நீதிமொழிகள் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம இருதயத்துல என்ன அநேகமா இருக்கும், ஆனா கர்த்தருடைய யோசனை தான் நிலை நிற்கும். அப்ப கர்த்தருடைய யோசனைக்கு நம்மளை விட்டு கொடுக்கணும். தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய யோசனை என்ன? இயேசுவுடைய யோசனை என்ன? அவர் யோசனையில பெரியவர், ஆழமா யோசிக்கிறவர். நீங்க கொஞ்சம் யோசிப்பீங்க, நீங்க மாசம் ஒரு 2 லட்சம் ரூபாய் போதும் ஆண்டவர் நினைப்பீங்க. ஆனா கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வைத்திருப்பா. அல்லேலூயா. அவர் யோசனையில பெரியவர். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நான் படிப்பை முடிக்கும் போது அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை. நம்ம இவ்வளவுதான் படிச்சிருக்கிறோம், நம்ம இப்படிதான் வேலை செய்வோம், இவ்வளவுதான் நமக்கு சம்பளம் கிடைக்கும், அப்படிலாம் நான் நினைச்ச நாட்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு பாருங்க, யோசிக்க முடியாதபடி கர்த்தர் உயர்த்திருக்கிறார். தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்ப நான் அறிஞ்சுக்கிட்டேன், படிப்பு ஒரு மனிதனுக்கு உயிர் அல்ல, படிப்பை காட்டிலும் இயேசுவோடு வாழ்வதுதான் உயிர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் பக்தன் பாடுகிறான், உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. கைத்தட்டி பாடுங்க. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, 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 ஏசையா. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். மிகுந்த கனி கொடுப்பேன், மிகுந்த கனி கொடுப்பேன். உம் சீடனாயிருப்பேன், நானும் சீடனாயிருப்பேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, 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 ஏசையா. நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளீர். நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளீர். என் வழிகளெல்லாம் நீர் அறிவீர், என் வழிகளெல்லாம் நீர் அறிவீர். எல்லாவும் கிருபை, ஆமையா, எல்லாவும் கிருபை. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, 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 ஏசையா. ஹல்லேலூயா. எதை வேணாலும் பிரிஞ்சு வாழ்ந்துடலாங்க, இயேசுவை பிரிஞ்சு வாழ முடியாது. அல்லேலூயா. எதெல்லாம் உங்களை விட்டு போதோ அதெல்லாம் இயேசுவின் மூலமா உங்களுக்கு வந்துடும். ஆனா இயேசு நம்மளை விட்டு போனா உங்களுக்கு எதுவுமே வராது. அதனாலதான் அவருடைய மகத்துவமான காரியங்கள், கிரியைகள் மகத்துவமானவைகள், அவருடைய யோசனைகள் மகா ஆழமானவைகள். கர்த்தருடைய யோசனைக்கு உங்க வாழ்க்கை என்ன பண்ணுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்ப்பா. பவுல் கேட்கிறாரு, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஆண்டவர் நடத்துகிறார்ல. படித்த ஒரு மனிதன் நான் என்ன செய்ய, என்னைக்காவது கேட்குறீங்களா? நீங்க உங்க சித்தத்தை தான் அங்க சொல்லுவீங்க. ஆண்டவரே என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். நீங்க என்ன செய்ய சித்தமாக இருக்கிற பிள்ளைகளே, ஹோட்டலில் போய் கூட நம்ம விருப்பப்பட்டது தான் கேட்போம். இருக்கிறத கொண்டு வான்னு சொல்லுவோமா?
அதே போல கர்த்தர்ட்ட நீங்க என்னப்பா செய்ய சித்தம் வச்சிருக்கிறீங்க, நான் என்ன செய்யணும், என்ன படிக்கணும், எங்க வேலைக்கு போகணும், எப்படி இருக்கணும், எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த தடையும் வந்துடக்கூடாது, உமக்கும் எனக்கும் உள்ள அந்த இடைவெளி ஒரு நாள் வரக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டா உங்களை அழகாய் நடத்துவார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 2005ஆம் ஆண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன். வியாபாரம், டெய்லி வியாபாரத்துக்கு போனோம். ஆனா செவ்வாய்க்கிழமை ஆனா விடுதலை சுகமளிக்கும் ஆராதனை தாம்பரம் சிஎஸ்ஐ சர்ச்சில் நடக்கும். அப்போ திங்கக்கிழமையே ஆயத்தம் ஆயிரும். ஏன்னா நான் தான் அந்த ஸ்பீக்கர் எல்லாம் எடுத்துட்டு போய் கட்டணும். அண்ணனுடைய கார், சுமோ கார் இருந்துச்சு. அந்த சுமோ காரில் அச்சனையும் ஏற்றிட்டு போய் அங்கே போய் ரெடி பண்ணணும். 300க்கு மேற்பட்ட ஜனங்கள் வருவாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி 4 மணிக்கே போய் 4 பக்கம், ஏன்னா அது ஒரு மண்டபத்தில் வச்சு நடத்தலாம். சர்ச்சில் நடந்துச்சு, அப்புறம் மண்டபத்தில் நடந்துச்சு என்னுடைய பிள்ளைகளே. அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை 3 மணி மன்னிக்கணும், செவ்வாய்க்கிழமை 3 மணி ஆச்சுன்னா கைகாலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். போனோம் 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 போனோம். ஏசு ஏசு ஏசுவுக்காக பாட தெரியாது, ஆராதிக்க தெரியாது, வசனம் பிரசங்கிக்க தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. இயேசுவுக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும். துடிப்பு. 3:50க்கே போய் கேட்ல போய் உட்கார்ந்துருவேன். கேமரால பார்த்துட்டு, ஏன் தம்பி 4 மணிக்கு வந்துடுறாரு தானே? இல்லை இல்லை, எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். வாஞ்ச கர்த்தருக்குள்ள ஒரு வாஞ்ச, எனக்கு எப்படியாவது ஊழியக்காரனோட இணையணும், அவரோடு இணைஞ்சு ஊழிய இயேசுவுக்காக ஏதாவது செய்யணும். பிரியமானவர்களே, இதே போல கடைசி சனிக்கிழமை கூட்டம் நடக்கும், அமாவாசை கூட்டம் நடக்கும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை கூட்டம் நடக்கும், பௌர்ணமி கூட்டம் நடக்கும், மாசத்துக்கு 17 கூட்டம் நடக்கும். ஒரு நாளும் நான் சலிச்சதே கிடையாது. கைகளை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அங்க குழுவாண்டி மாதிரி தான் நின்றுட்டு இருப்பேன். ஆனா எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், நான் இயேசு ராஜாவுக்கு வேலை. இன்னைக்கு தான் வெள்ளையும் சொல்ல மாட்டேங்கிறேன். வீட்டில் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்களா கரெக்டாக மீட்டிங் வந்துடணும். என் மனைவி 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு என்ன பண்ணிடுவாங்க, மீட்டிங் வந்து அட்டன் பண்ணுவாங்க. பிள்ளைகள் சின்ன பிள்ளைங்க. 2005 கணக்கு பண்ணி பாருங்க. 2004 தான் ஜென்சி, 2005 ஜாய்சி. சின்ன பிள்ளை. ஒரு நாள் நாங்கள் ஆண்டவரை துக்கப்படுத்துறதில்லை, ஆண்டவர்கிட்ட போறதுக்கு வைக்கப்பட்டதில்லை. அதனால தான் கர்த்தர் இந்த உயர்வை கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நேரம் அப்புறம் இங்கிருந்து மணிமங்கலம் எப்படி ஏன்னா நம்ம யோசனை சின்னதுங்க, அவர் யோசனை பெருசு. அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நம்ம யோசனை ரொம்ப சின்னது, அவருடைய யோசனை ரொம்ப பெருசு. பிரியமானவர்களே, ரொம்ப பெருசு, ரொம்ப பெரியது. நான் கனவுல கூட நினைச்சதில்லை. தேவனுடைய பிள்ளைகளை, நான் பிரசங்கிப்பேன், இந்த பிரசங்கத்தில் இப்படி ஸ்பீக்கர் வாங்குவோம், இந்த பிரசங்கத்தில் இப்படி கேமரா வாங்குவோம், இப்படிலாம் எனக்கு ஆள் வரும், இப்படிலாம் பேடு கீபோர்டில் வாசிப்போம். நான் என் வாழ்க்கையில் நினைச்சதே இல்லை. ஆனா நான் நினைக்காததையும் யோசிக்காததையும் தேவன் கிரியை செய்திருக்கிறார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் யோசனையில் பெரியவர் ஐயா. உன் பிள்ளைகளை குறித்து ஒரு பெரிய யோசனை வைத்திருக்கிறார். பாருங்க, யோசேப்பை குறித்து பெரிய யோசனை வச்சிருந்தார். யோசேப்பை குறித்து பெரிய திட்டம் வைத்திருந்தார். வேதம் சொல்லுகிறது, அந்த சகோதரர் எல்லாம் யோசேப்பை தூக்கி எங்க போட்டாங்க? குழியில போட்டாங்க. குழிக்குள்ளே போட்டார்கள். எல்லாம் சேர்ந்து அவனை கொல்லும்படி குழிக்குள்ளே போட்டார்கள். ஆனா கர்த்தருடைய யோசனை பெருசு. நடந்தது என்ன? பிரதம மந்திரி பக்கத்தில் போய் உட்கார வச்சார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 41:41, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன். எவ்வளவு பெரும் மேன்மையா! இவன் யோசேப்பு என்ன நினைச்சிருப்பாரு? ஐயா, நான் இந்த தண்டனைக்கு பாத்திரவான் அல்ல, நான் இந்த தண்டனைக்கு பாத்திரவான் அல்ல, அப்படிதான் அவர் யோசிச்சிருப்பாரு. நீ வாழ்ந்திருக்கும் போது என்ன நினைச்சுக்கோ, இந்த சிறைச்சாலையில இருந்து என்ன வெளியே கொண்டு வந்தா போதும் தான் நினைச்சாரு. ஆனா இங்க கர்த்தர் என்ன யோசனை வச்சிருந்தாரு? எகிப்து தேசம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். பார், எகிப்து தேசம் முழுவதும் உன்னை அதிகாரி ஆக்கினேன். பைபிள் சொல்லுது, உத்தரவு இல்லாம ஒருவனும் கையை அசைக்க கூடாது. ஆமா, வாசிங்க, அந்த வசனம் இருக்கு, வாசிங்க. அதுல பாருங்க 44. வாசிங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி நான் பார்வோன், ஆனாலும் தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவு இல்லாம. யார் உத்தரவு இல்லாம? யோசேப்பு உத்தரவு இல்லாம
தன் கையையாவது, நல்ல பாருங்க, இவனத்துக்கு எங்க போட்டாங்க? இவன் சாகணும்னு குழிக்குள்ள போட்டாங்க. ஆனா கர்த்தர் இவன் மேல ஒரு பெரிய யோசனை வைத்திருந்தார். என்ன யோசனை என்றால், உன்னை எவெல்லாம் குழிக்குள்ள போட்டானோ அவெல்லாம் உன்னை தேடி வருவதற்கு ஒரு உயர்வு. கைகளை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூட அவ கேட்கணும். ஏசையா காலில் கொசு கடிக்கிட்டு சொல்லிட்டு கேட்கணும்ல. எவ்வளவு ஒரு மகத்துவமான தெய்வம் ஐயா. நீங்களும் நானும் ஒன்னத்துக்கு ஆகாத அரிசிக்கும் பருப்புக்கும் வெண்டைக்காக்கும் சின்னதா தலைவலிக்கும் ஜுரத்துக்கும் கவலைப்படுறோம். மகத்துவம் உள்ளவர் ராமன் சொல்லுங்க. அவர் யோசனை பாருங்களேன். இவங்க யோசனை எல்லாம் சின்ன யோசனை. நம்ம யோசனை கூட இன்னைக்கு சின்ன யோசனை தான். ஆனா நம்மளை குறித்து அவர் யோசனை ரொம்ப பெருசு. கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆரம்ப நாள் ஊழியத்தை 2 பேர் 3 பேர் வருவாங்க. நான் சொன்னேன், நமக்கு இவ்வளவுதான் வருவாங்க. என்னை கொண்டு யோசனை பெரிசு அவர் வச்சிருக்கிறார். நான் அவருக்காக உண்மையா ஓடும்போது, அவரையே முழுமையா சார்ந்து கொண்டு இருக்கும்போது, கர்த்தர் யோசேப்பை எப்படி பிரதம மந்திரியாய் உயர்த்தினாரோ அதே போல இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரையும் அவரை நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்த போகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை இரண்டாவதாக பாருங்களேன், தானியேலுடைய வாழ்க்கையில 6ஆம் அதிகாரம், தானியேல் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது தானியேலை குறித்து ஒரு பெரிய திட்டம் யோசனை இருந்தது. கர்த்தருக்கு வாசிங்க. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக பயப்பட வேண்டும். அப்பா, ஒரே ஒரு அடிமையாய் கொண்டு போகப்பட்டவர். தானியேல் அடிமையா போகும்போது என்ன யோசிச்சு பாருங்க. கொஞ்ச காலம் எப்படி இருக்க போறோம் தெரியல. ஆனா தானியேலை குறித்து தேவன் பெரிய திட்டம் வைத்திருந்தார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட விசுவாசமான வார்த்தையை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். அடிமையாய் போனவங்க தான் ராஜகுலத்தில் அடிமையாய் போனவங்க தானியேலு, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களை உயர்த்தினதுனால இவங்க மேல அவருடைய யோசனை ஆழமாயிருந்தது. ஹல்லேலூயா. உங்க மேல கர்த்தருடைய யோசனை ஆழமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. ஹல்லேலூயா. நான் அந்த தரிசனத்தோடு பிரசங்கிக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் என்னை குறித்து செய்யும் திட்டம் வரைக்கும் என் தலையிலிருந்து ஒரு முடிய கூட ஒருவனும் பிடுங்க முடியாது. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். என்னை சிங்க கபில போடலாம், என்னை அக்கி ஜுவலையில போடலாம். ஏன்னா நான் வழிபடுகிற ஆண்டவர் மகத்துவம் உள்ளவர். ஆமென். ஒருவேளை இன்னைக்கு படிப்பு கம்மியா இருக்கலாம், இன்னைக்கு உனக்கு அறிவு கம்மியா இருக்கலாம். உன்னை குறித்து ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற திட்டம் பெரியது. நீ அலட்சியப்படுத்தினால் கர்த்தருடைய வார்த்தையை எதினால் அறிவேன் என்று சொல்லி நீ சந்தேகப்படக்கூடாது. நீ அப்படியே வார்த்தையை உட்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. தானியேலை குறித்து அவங்களே யோசிக்க மாட்டாங்க. ஆனா தானியேலை குறித்து அவ்வளோ பெரிய ஆலோசனை. எல்லாவரையும் கொல்லுங்கன்னு சொன்ன பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் சொல்லுகிறார், தேவன் மறைபொருளை வெளிப்படுத்துவார். எப்படி ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறோம். வேதம் சொல்லுதில்ல, அவருடைய யோசனைகள் மகாளமானவைகள். அது நம்மளால பார்க்கவே முடியாது, நம்மளால யோசிக்கவே முடியாது, நம்மளால அதை புரிஞ்சுக்கவே முடியாது. ஏற்ற நேரம் வரும்போது கர்த்தர் மகிமையாய் செய்து முடிப்பார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு மனிதனை குறித்து பார்க்கலாம். யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஒரு மனிதனை குறித்து பெரிய திட்டம் வைத்திருந்தார் ஆண்டவர். யோசனைகள் ஆழமான யோசனை. வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியம் செய்வது, தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உலகம் எதை மேன்மைப்படுத்துது? பணத்தை மேன்மைப்படுத்துது, பதவியை மேன்மைப்படுத்துது. நான் சொல்லுவேன், இந்த உலகத்திலே பெஸ்டான ஒரு ஆள் யார் என்றால் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர். கை தட்டுங்க பார்க்கலாம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவருக்கு ஊழியம் செய்யலாம். நான் பணம் சம்பாதிக்க ஊழியம் செய்யல, பெயர் சம்பாதிக்க ஊழியம் செய்யல, தேவனுடைய ராஜ்யத்திற்காக. அவர் சொல்றார் பாருங்க, எப்பா என் ஆட்டுக்குட்டிய உன்னை குறித்த திட்டம் பெருசுப்பா, யோசனை சின்னது.
500 காணிக்க கொடுத்துடலாம், 1000 ரூபாய் கொடுத்துடலாம், 5 லட்சம் கொடுத்துடலாம், 50 கோடி கொடுத்துடலாம், 50,000 கோடி கொடுக்கலாம். ஆனா உன்னை காட்டிலும் இயேசுவுக்கு எவன் ஊழியம் செய்கிறானோ, இயேசு நல்லவர் பிரசங்கிக்கிறானோ, இயேசு பரிசுத்தம் உள்ளவன் பிரசங்கிக்கிறானோ, அவன் தான் அவருக்கு உகந்தவன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு பெரிய யோசனை! யாட மேய்ப்பியாப்பா, ஆட்டுக்குட்டிய மேய்ப்பியாப்பா சொல்ற. ஏன்னா ஜனங்கள்லாம் சொத்து சேர்க்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், ஆணைய வாங்கணும், பூனையை வாங்கணும் பாங்க. இதன் மத்தியில என் ஜனங்களுக்காக யாரு பரிதவிப்பா? ஆழமான யோசனை. யோசிச்சு பாருங்க. முதல்ல சொன்னாரு, 2வது சொன்னாரு, 3வது ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆண்டவரே, இது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். இயேசு ராஜாவுடைய இருதய துடிப்பு அதுதான். உலகத்திலே, இந்த உலகத்துல பெரிய பெரிய நிறுவனம் வைத்திருக்கிறவங்க பெரியவங்க, 10,000 பேர் 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கிறவங்க பெரியவங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வத்துக்கு யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ அவர்கள் தான் பெரியவர்கள். நல்ல கைகளை தட்டி, நீ ஏதோ ஒரு விதத்திலே இயேசுவுக்காக ஏதாவது செய்கிறாயா? ஏதாவது ஒண்ணு செய்றீங்களா? ஏதாவது ஒண்ணு 2 பேர்ட்ட சுவிசேஷம் சொல்றீங்களா? இயேசு நல்லவர்னு சொல்றீங்களா? இயேசு மகிமையானவர்னு சொல்றீங்களா? பாவத்தை மன்னிக்கிறவர்னு சொல்றீங்களா? உங்க கடை வச்சிருக்கலாம், வேலை செய்யலாம், இயேசு நல்லவர் சொல்றீங்களா? உன் நண்பன் சொல்றியா? உன் நண்பன் மாறி இருக்கானா? உன் நண்பன் கர்த்தரை அறியாம இருக்கிறானே, கர்த்தர் உன்ட கணக்கு கேட்பாரு. உனக்கு தெரியுமா பிரியமானவர்களே? உன் யோசனை நீ சாதாரண நினைக்கிற, ஆனா அவரை பெருசா வச்சிருக்கிறார். ஆமென். ஒரு நாளைக்கு எத்தனை பேரை சந்திக்கிறீங்க, எத்தனை பேர்ட்ட பழகுறீங்க? ஒருத்தரையாவது இயேசு நல்லவர், இயேசு சுகம் தருகிறார், இயேசு விடுதலை தருகிறார். தேவ பிள்ளை, நீ சொல்றியா? நீ சொன்னால் வேதம் சொல்லுகிறது, உன் யோசனைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றி உன்னை கண்மலையின் மேல் நிறுத்துவார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது அதான் சொல்றாரு, பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாயே சொன்ன அழைக்கிறாரே, கலங்கிடாதே தாவி ஓடிவா, தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா, தயங்கிடாதே தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. கல்லர் மத்தியில் ஒரு கல்லனை போல குற்றமற்றத்தில் இயேசு தொங்கினாரே, கல்லர் மத்தியில் ஒரு கல்லனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே, உனக்காய் அவர் கரங்கள் சிலுவை சுமக்கிறதே, அவர் கரங்கள் சிலுவை சுமக்கிறதே, சிலுவை சுமக்கிறதே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. ஒரு நேரத்துல
கூட்டனா 4 பேரை கூட்டிட்டு வருவேன், ஜெபனா 4 பேரை சொல்லுவேன். இப்போ பேதுரு உன்கிட்ட பணம் வந்துட்டுப்பா, இப்போ சும்மா போகல, எல்லாரையும் கூட்டிட்டு எங்க போற? மீன் பிடிக்க போயிடுறிய. என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயா, என் ஆடுகளை நீ மேய்ப்பாயா? உன்னை எந்த இடத்துல இருந்து நான் தூக்கிட்டு வந்தேன்? அவன் பேதுருவை குறித்து ஒரு பெரிய யோசனை கத்தர் வைத்திருந்தான். பிந்தின நாட்கள்ல பேதுருவை போதகராய் கத்தர் பயன்படுத்தினார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். இன்னைக்கு தூய பேதுரு திருச்சபைன்னு எத்தனையோ இடத்துல திறக்கப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, உங்களை குறித்த யோசனை, உங்க பிள்ளைகளை குறித்த யோசனை மகா ஆழமானவைகள். நீங்க சாதாரணமா நினைச்சு பிள்ளைகளை தடித்த வார்த்தையிலையும் கெட்ட வார்த்தையிலையும் சொல்லி உங்க பிள்ளைகளை துக்கப்படுத்திடாதீங்க. மனப்பூர்வமா வாழ்த்துங்க. பேதுருவை பின்னாடி கூப்பிட்டு ஆண்டவர் இயேசு மரித்த பிற்பாடு பேதுரு மீன் பிடிக்க கூட்டு போயிட்டாரு. அவருக்கு புரியல, இது ஒரு உன்னதமான ஊழியம், இது மேன்மையான ஊழியம், ஆத்துமாக்களை ரட்சிக்கிற ஊழியம், ஆத்துமாக்களை விடுதலையாக்குற ஊழியம். அவர் ஒரு ஊழியத்தோடு இணைக்கப்பட்டு இயேசுவுக்காக நீங்க ஊழியம் செய்யும் போது வேதம் சொல்லுகிறதே அவருடைய கிரியைகள் எல்லாம் உங்களை வந்து சந்திக்கும். அல்லேலூயா. பிரதானமானது இயேசு ஊழியம் செய்வது. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். 2 பேருமே திராட்சை தோட்டத்தை கலைச்சார். எனக்கு அழைக்கல, எனக்கு அழைப்புள்ள நீ சொல்ல முடியாது. அந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சொத்து இருக்கும், சுகம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், சமாதானம் இருக்காது. யோசேப்பு இவன் ஆகாப் ராஜா தாழ்த்தினான். ஆகாப் ராஜாக்கு தான் விடுதலை, ஆகாப் ராஜா பிள்ளைக்கு விடுதலை இல்லை. நீ ஊழியம் செய்து பார், இயேசுவுக்காக ஊழியம் செய்து பார். இயேசு பத்தி சொல்ல தெரியாதா? இயேசு ரட்சகர்னு சொல்லு, இயேசு பாவத்தை மன்னிக்கிறவர்னு சொல்லு, இயேசு நல்லவர்னு சொல்லு, இயேசுடைய சுவிசேஷத்தை சொல்லு. இதுக்கு ஒரு பெரிய ஊழியக்காரன் அன்னாயிட்டிங்க தேவையில்லை, அது சுவிசேஷம். நீ போற கிராமத்துல இயேசு பத்தி சொல்லு. உன்கிட்ட ஜெபிக்க வந்தா ஏசப்பா உங்களால சுகம் முடியும் சொல்லு. தலையில கை வைக்காத, நீ ஜெபம் பண்ணு. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க ஆண்டவர் ஊழியம் செஞ்சுட்டீங்க. இப்படி செய்ய 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 இந்த ஜீவ புஸ்தகத்தில் கணக்கெல்லாம் எழுதப்படும். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருடைய மகத்துவங்களை ஆராய முடியாது. அவருடைய யோசனைகள் மகா ஆழமானவை. அப்படி எல்லாரும் எழுதி நிற்போமா?